மவுலிவாக்கம் கட்டடம் இடிக்கப்படுவதற்காக தற்போது மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்த விரிவான தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த கட்டடத்தை இடிக்க தற்போது என்ன விதமான பணிகள் அங்கு நடைபெற்று வருது? இந்த கட்டட இடிப்பு குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? தம்பி, நான் தற்போது கட்டடத்தினுடைய நுழைவாயில் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது காவல்துறை கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வெடிகுண்டு நிரப்பும் பணி தொடங்க உள்ளதாக உள்ள இருக்கும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அப்புறப்படுத்த பணி, அதாவது அவர்களை பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்துச் செல்லும் பணி என்பது இன்னும் தொடங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று காலை சுமார் 8 மணி வாக்கில் அவர்கள் இங்கிருந்து பாதுகாப்பான மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கட்டடத்தை சுற்றியுள்ள சுமார் 119 குடியிருப்புகள் மற்றும் கடைகளில் உள்ளவர்களை சிறிய ரக வேன் மூலமாக அழைத்துச் சென்று அருகிலுள்ள மண்டபத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகளை சிஎம்டிஏ செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். அதே போல இங்குள்ள வீடுகளினுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இது முதல் கட்டடம் இடிந்த பொழுது இங்குள்ள வீடுகளினுடைய ஸ்திரத்தன்மை மிகவும் கேள்விக்குள்ளானது. சில வீடுகள் எல்லாம் விரிசல் விழுந்தன. திரும்பவும் அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கு. எனவே இந்த கட்டடத்தை இடிக்கும் பொழுது இங்கு எது மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ, அல்லது எது மாதிரியான ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டுமோ அந்த அம்சங்கள் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று இந்த பகுதி முழுவதும் உள்ள கடைகளும் இன்று அடைக்கப்படும். இந்த பகுதி முழுவதும் அடைக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மொத்தம் 10 துறைகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த 10 துறை சார்ந்த அதிகாரிகளும் நேற்று இரவு வரைக்கும் ஆலோசனை மேற்கொண்டார்கள். மேலும் போக்குவரத்து மாற்றம் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு தேவையான உணவு, அது மட்டுமல்லாது இங்கு இந்த கட்டடத்தை இடிப்பதன் மூலமாக கிளம்பும் தூசு ஆகியவை, மாசு ஆகியவை எது போன்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொண்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வெடிபொருள் நிரப்பும் பணி என்பது தொடங்க இருக்கிறது. அதே போல 100 மீட்டர், இந்த கட்டடத்திலிருந்து 100 மீட்டர் ஒட்டியுள்ள பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய 119 கட்டடம் மற்றும் குடியிருப்புகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு எடுத்துச் செல்லும் பணியும் தொடங்க இருக்கிறது. தம்பி மகாலிங்கம், இந்த மவுலிவாக்கம் கட்டடம் சரியாக எத்தனை மணிக்கு இடிக்கப்பட இருக்கு? அதை எப்படி இடிக்க அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள்? வேதவள்ளி, இந்த கட்டடம் இடிப்பு சம்பந்தமாக தற்பொழுது 2 மணியிலிருந்து 4 மணிக்குள் இடிக்கப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியாக 2:30 மணிக்கு வெடிக்கப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கட்டட இடிபாட்டை செய்து வரும் தனியார் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் சொல்லும் பொழுது 4 மணிக்குத்தான் இடிப்போம் என்ற இரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை தொடங்கும் வெடிபொருள் நிரப்பும் பணி என்பது தொடங்க இருக்கிறது. அந்த வெடிபொருள் நிரப்பும் பணி தொடங்கி எப்போது முடிகிறது என்பதை பொறுத்து தான் எப்போது இடிக்கப்படும் என்ற தகவல் இறுதியாக முடிவு செய்யப்படும் என்றும், இடிப்பதற்கு முன்பாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் ஊடகத்தாருக்கும் தெரிவிக்கப்படும் என்ற தகவலையும் தற்பொழுது இங்குள்ள அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சரியாக 2:30 3:30க்குள் இடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், இந்த 11 மாடி கட்டிடத்தில் பேஸ்மெட்டில் முதலில் வெடிபொருட்களை நிரப்புவார்கள். அதற்கு பிறகு முதல் தளத்தில் வெடிபொருட்களை நிரப்புவார்கள். அதற்கு பிறகு 5வது தளத்தில் வெடிபொருட்களை நிரப்புவார்கள். இது மாதிரியான தளங்களில் ஒவ்வொரு தூணிலும் வெடிபொருட்களை நிரப்ப வேண்டிய பணி இருக்கிறது. தற்பொழுது நேற்றே அதற்கான பூர்வாங்க பணிகள்லாம் முடிந்திருக்கின்றன. அதற்கான துளைகள் எல்லாம் போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று வெடிபொருட்களை நிரப்பும் பணி மட்டும் இன்றும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த வெடிபொருட்கள் நிரப்பிய பிறகு எது மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்றால், அந்த வெடிபொருட்களை மின்சார ஒயர்கள் மூலமாக ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்த பிறகு அது ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்ற சாத்தியக்கூறு எல்லாம் சரிபார்க்க வேண்டும். அதற்கு பிறகு எப்போது இடிக்கப்படும் என்ற நேரத்தை இறுதியாக பொதுமக்களுக்கும் ஊடகத்திற்கும் தெரிவிக்க இருப்பதாக இந்த பணியை மேற்கொண்டு வரும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மவுலிவாக்கத்தில் 11 மாடி கட்டடம் இடிக்கப்படுகிறது. மகாலிங்கம், இந்த கட்டடம் இடிக்கப்படுவதற்கான பின்னணி, அந்த வழக்கு தொடர்பான தகவல்களை, பின்னணியை சுருக்கமாக சொல்லுங்க. தம்பி, இந்த கட்டடத்தை போல இன்னொரு கட்டடம் இந்த பகுதியில் இருந்தது, கட்டப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இது தனியார் கட்டுமானத்தால் கட்டப்பட்டு வந்தது. கடந்த 2014 ஜூன் மாதம் ஏற்பட்ட இந்த கட்டடம் விபத்தின் போது அப்படியே சரிந்து விழுந்தது. திடீரென சரிந்து விழுந்ததின் போது உள்ளே பணியாற்றி கொண்டிருந்த 61 கட்டட தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள். இந்த கட்டட சரிவு விபத்து இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனென்றால் இது போன்ற ஒரு கட்டுமானத்தில் இருக்கும் கட்டடம் பலவீனமாகி எப்படி விழுந்தது என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு பிறகு சிறப்பு நிபுணர் குழுலாம் அமைக்கப்பட்டு வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் காவல்துறை சார்பில்
16க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். தற்பொழுது அந்த வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது 12 பேர் மீது. அது மட்டுமல்லாது நிபுணர் குழு ஆய்வு செய்த பொழுது இந்த தேவையான தூண்கள் தரமானதாகவும் தேவையான அளவிற்கும் இல்லாது கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல முறையாக அடித்தளம் அமைக்கப்படவில்லை என்ற விஷயமும் கண்டறிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்னொரு தளம், நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு தளம் இருக்கிறது. இது 2வது தளம். இந்த தளம் பார்த்தோமானால் இதுவும் சாய்வாக இருக்கிறது. எப்படி இருக்க வேண்டும் அதை விட சில டிகிரி சாய்வாக இருக்கிறது. ஒரு ஆபத்தான சூழல் இருக்கிறது. எனவே இதில் நாம் இடிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருப்பதாகவும் அதிகாரிகள் சொன்னார்கள். அதற்கு பிறகு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகம் இந்த கட்டடம் ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, எனவே இந்த கட்டடத்தை இடிக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே அறிவித்தார்கள். இது ஆபத்தான பகுதி என்றும் இந்த பகுதியை அறிவித்தார்கள். யாரும் உள்ளே சொல்ல வேண்டாம் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகு இது தொடர்பான வழக்குகள் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தற்பொழுது தொடர்ந்து தொடுக்கப்பட்ட நிலுவையில் இருக்கிறது. அந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தற்பொழுது இடிக்கும் பணி என்பதை இந்த மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாது இந்த 2 கட்டிடத்தில் வீடு வாங்கியவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து வங்கி பணத்தை தொடர்ந்து செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தொடுத்த வழக்கும் தற்பொழுது நிலுவையில் இருக்கிறது.